தேனி மக்களவை தொகுதியில் அமமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வனை களமிறக்கியுள்ளார் டிடிவி தினகரன். தங்களுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ்ஐ பழிவாங்க முயற்சிக்கிறாரா டிடிவி? இதோ நியூஸ் 7 தமிழின் தலையங்கத்தில் விரிவாக பார்க்கலாம். கடந்த முறை தனித்து களம் கண்ட அதிமுக இம்முறை பிரம்மாண்ட கூட்டணி கட்டுவதற்கு ஜெயலலிதாவின் மறைவு, திமுகவின் மெகா கூட்டணியை தாண்டி மற்றொரு காரணமும் இருக்கிறது என்றால் அது தினகரன் பிரிக்கப் போகும் வாக்குகளை சரிகட்டுவது. வரவிருக்கும் தேர்தலில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தை தவிர மற்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்கிற கருத்து பரவி வரும் நிலையில் ஓபிஎஸ் மகன் போட்டியிடும் தேனி தொகுதி வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வனை களமிறக்கி இருக்கிறார் டிடிவி தினகரன். தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று தெரிந்தும் அவரை தேனி நாடாளுமன்ற தொகுதியில் டிடிவி களமிறக்குவதன் பின்னணி என்ன? எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக தனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பதை விட ஓபிஎஸ் மகனை நாடாளுமன்றத்திற்குள் செல்ல விடாமல் தடுப்பது முக்கியம் என கருதுகிறாரா தினகரன்? அந்த கருத்து தனக்கு எதிராக தர்மயுத்தம் தொடங்கியவர் ஓபிஎஸ் என்கிற கோபத்திலிருந்து உதித்ததா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது பெரியகுளம் தொகுதியாக இருந்தபோது வெற்றி வாகை சூடியவர் டிடிவி. ஆகையால் மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளை விட தேனியில் டிடிவிக்கு அதிக பலம் இருப்பது மறுப்பதற்கில்லை. அதே சமயம் பெரியகுளத்தில் டிடிவியை வெற்றி பெற உழைத்த காரணத்தாலேயே ஓபிஎஸ்க்கு ஜெயலலிதா அமைச்சர் பதவி அளித்தார் என்கிற வரலாறை பார்க்கையில் ஓபிஎஸ்க்கு தேனி தொகுதியில் அதிக பலம் இருப்பதை அரசியல் நோக்காளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடத்தில் அமமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பின்பு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த முருகன் மாற்றப்பட்டு மயில்வேல் களமிறக்கப்பட்டிருப்பது அதிமுகவின் பதட்டமா அல்லது யுக்தியை மாற்றிய சாமர்த்தியமா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது.